என் ஒட்டகத்துக்கு யார் தண்ணி கொடுக்கிறான்னு எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் யார் தண்ணி கொடுக்கிறான்னு சொல்றவங்க அவங்கதான் நான் வந்து, ஏன்னா இவன் எதுல வர்றான், அத்தாரிட்டியில வர்றான். இவன் யார கூட்டு போறானோ கரெக்டா அந்த இடத்துல அந்த அம்மா அந்த டைம்ல தண்ணி எடுத்து உன் ஒட்டகத்துக்கு பெர்ஃபெக்டா ஆவியானவர்கள்லாம் நடத்தப்படுகிற. சாதாரணமா யாக்கோபுக்கு இந்த அம்மா பஞ்சாயத்தை கூட்டல இல்ல, ஆவியானவர்கள்லாம் நடத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு 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 யுத்தம் செஞ்சு கத்திய குறுக்கால போட்டு கோடை போட்டு, ஓகே நீ போ நான் உனக்கு சமைச்சு தரேன். இந்த அம்மா தான் சமைச்சு கொடுக்குது, பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்து ஐடியாவும் கொடுக்குது. என்ன ஐடியா, நீ என்ன பண்ணு, ரோம் அவனுக்கு ஜாஸ்தி உனக்கு ரொம்ப கம்மி, நீ என்ன பண்ணு இந்த இத ஆட்டு இதையோ ஒண்ணு மேல போட்டு ரோமத்தை போட்டு அவரு ஈசாக்கு. அவரும் தேவனால் நடத்தப்படுகிறவர் தான், அவரு சாதாரண ஆள் கிடையாது. இந்த அம்மா வரும் பொழுது அவர் சாயங்கால வேலையில வார்த்தையை தியானிக்கிற மனுஷன். ஒரு வார்த்தை சாதாரணமா போகாது. சோ இது நடந்து யாக்கோபு இப்படிப்பட்ட தேவனுடைய பராக்கிரமமான கிரியை நடந்து யாக்கோபு நடந்து வராப்புல. எப்படி உங்க பெரியம்மா பெரிய பாட்டி தேவனை சந்தித்தது வந்து சாதாரண காரியம் இல்ல, எதர்ச்சியா நடந்தது இல்ல, மகா பெரிய மகிமைக்குள்ள நம்மளை நடத்தும்படியாய் நம்மளுடைய முன்னோர்களை கர்த்தர் பிடித்தார். இப்போ ஒரு சின்ன சாட்சி கேட்கலாம். அப்போ வந்து தேவன் வந்து சுகத்தோடு பலத்தோடு கொண்டு போய் சுகபத்திரமாய் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது என் கணவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. நீ போய் வரத்துக்குலாம் நான் செத்துருவேன் போவாத அப்படின்னாரு. இருந்தாலும் தேவனே நீங்கள் என் வீட்டுக்காரை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போனேன். ஆனால் ரொம்ப ஃபீவராக இருந்தது, ரொம்ப உடம்பே முடியல, அவரால் எழுந்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தது. அப்போ தேவன் சுகத்தை கொடுத்து நான் ஒரு வாரம் ஆச்சு வர்றதுக்கு. அதுவில் என் தேவன் வந்து கணவரை பத்திரமா பாதுகாத்து கொண்டார், அதுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை, வஷ்ணி வந்து என் தங்கச்சி பொண்ணு எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னால், உனக்கு வந்து ஒரு பேக் நிறைய புது ட்ரெஸ் வருதுமா அப்படின்னு பொங்கலுக்கு முன்னாடி. ஆனால் அவள் சொன்ன மாதிரியே 2 பேக் நிறைய டபுளாக வந்தது. இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து காரக்குழம்பு செஞ்சுருக்காங்க. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கேற்க விரும்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்காக ஜெபிக்கலாம். இல்லைனா இங்கே வெஜிடபிள் கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதுக்கு உதவி செய்ய விரும்புனீங்கன்னா உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா சமைப்பாங்க, அதுக்கு உதவி செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்கு உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பண்ண பார்சல் கொடுக்க இந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்துக்கோங்க.